நம்ம ஒரு குறும்படம் பார்க்க போறோம். அதாவது இந்த நாளை இயக்குனர் சீசன் 6 நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தோனே நெறைய படங்கள் வந்துச்சு. அந்த படத்துல இருந்து தேர்வான ஒரு படம். அந்த படத்த பாருங்க, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். ஹாய் வணக்கம், சென்னை எஃப்எம் 93.7ல நான் உங்கள் ராஜவந்தாச்சு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேர்ல்டு வைஸ் செலிப்ரேஷன் செமையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்ல யார் யார் என்னென்ன பல்பு வாங்கி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், நான் வருண் பேசுகிறேன், சென்னையிலேருந்து. சொல்லுங்க வருண், உங்கள் ஃபர்ஸ்ட் டேட்ல என்னென்ன பல்பு வாங்கினீங்க, அதை எப்படிலாம் சமாளிச்சிங்க? அன்றைக்கி என்கிட்ட வெறும் 1000 ரூபா தான் சார் இருந்துச்சு. சொல்கிறா மச்சான், ஈவினிங் 6 மணிக்கெலாம் வந்துடும் மச்சான். அப்புறம் 500 ரூபா பெட்ரோல் போட்டுக்கோ, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, ஓகேடா. எங்கடா போகிறோம்? ஈஸியர். எங்கே வேணா போ, பசிக்குது, ஜஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம். ஓகே. என்ன வருண், இது உங்கள் லிஸ்ட்ல இல்லை போல? ஆமாம் சார், நான் கூட பார்க்க ஏதோ 50 கிலோ தான் இருப்பா. இவன் என்ன பெருசாக சாப்பிட்ற போகிறான்னு நினச்சேன். ஆனால் மட்டன் பர்தாபா அண்ட் 1 கோபி மஞ்சூரியன். எனக்கு போதும், நீ சொல்லு. எனக்கு ஒரே ஒரு லைம் ஜூஸ் மட்டும், ஒரே ஒரு லைம் ஜூஸ் போதும். ஐம் டன். மீ டூ. என்ன வருண், இருந்த 1000 ரூபாயும் காலியா? மொத்த பில்லு 700 ரூபா சார். பேலன்ஸ் 300 தான் இருந்துச்சு. மிச்சம் இருந்த 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அவங்கள வீட்டில் விட்டுருப்பீங்களே? இல்லை சார், அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. பேசாமல் நான் படத்துக்கு போகலாமா? ஏய், செம்ம ஐடியாடி. சேஸ் மச்சான், என்ன சொல்லுங்க? வர பண்ணுறாளே இப்போ பாரு, ஏசியே வர மாட்டேங்குது. தேட்டரில் தான் கூட்டம் இல்லையே, நம்ம படத்தை ஓட்டிடலான்னு பார்த்தேன், கையை வைக்க உள்ள சார். என்ன வருண், இருந்த 300 ரூபாயும் காலி, ரொமான்ஸும் எதுவும் நடக்கல, வீட்டுக்கு எப்படி நடந்தே போனீங்களா? இல்லை சார், இருக்கிற பெட்ரோல் வச்சு எப்படியோ ஈஸியர் வரைக்கும் போயிட்டேன். என்னடா பண்ணுறேங்க? வெளியே வாடா, வாடா. நீ உள்ளிரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். யார் அவ? ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணா. சார், என்னடா? லவர் தான் சார். என்னது லவரா? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சும்மா தான் சார். பார்க்க வர பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியற. கிளம்பிடுறேன் சார். இதெல்லாம் அவேன்ஸான ஏரியா, தனியாக வரக்கூடாது தெரியும்ல? சும்மா தான் சார். சரி, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போ. என்கிட்ட பணம் இல்லை சார். அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கிடா. சார், ஏய், வாங்கிடா அந்த பொண்ணுக்கிட்ட. போடா. ஏய், என்ன ஆச்சுடா? ஃபைன் பே பண்ணுன்றாரு. கையில் இந்த காசு யாரை செலவு பண்ணிட்டேன், கார்டில் தான் இருக்குது.
உன்னை பார்க்க வர வழியில் தான் ஃப்ரெண்டு கேஷ் வேணும்னு 10,000 வாங்கிட்டு போனான். இதை கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுடா. இந்த பொடி ஓ இது தெரிஞ்சு இந்த லூசு மாதிரி ஜூஸ் குடிச்சிருக்க மாட்டேன். பொடிடா. ஓகே. ம் சார் அவகிட்டையும் காசு. என்னது காசு இல்லையா? ஒழுங்கா சொன்ன புரியாது உனக்கு? இது என்ன கேஸ் தெரியல? போடா. சார் வந்துட்டானுங்க. என்னாச்சு? இல்லை 500 கொடுத்தா வாங்க மாட்டான். உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறான் அந்த ஆள். இருக்கா பாரு, இல்லைனா நான் ஏடிஎம். சரி இதை கொடுத்துரு. ஓகே சார் 50 ரூபா தான். என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? ஆனால் பிச்சையா கேட்குறேன். 50 ரூபா கொடுக்குற? நீலாம் சரிப்படா. ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சார் இருங்க சார் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் நான் வந்தேன். ஹே என்னாச்சு? கொடுத்துட்டியா? கிளம்பலாமா? அது பத்தாதுன்னு சொல்கிறான் ஸ்வேதா. என்னையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றான். ஸ்டேஷனுக்கா? ஆமாம் ஸ்வேதா. என்கிட்ட இவ்வளோ தாண்டா இருக்கு. கார்டில் ஒரு 500 இல்லை வேண்டாம். ப்ளீஸ்டா. இல்லை வேணாம் ஸ்வேதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் பார்த்துக்கலாம். பயமாக இருக்கு. சார் இந்த இப்போ மட்டும் எப்படின்னு வந்துச்சு? சரி நிற்காதீங்க, சீக்கிரம் கிளம்பி போயிட்டு இருங்க. சார் கார்கி இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக லைஃப்பில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எனிவே ஃபர்ஸ்ட் டேட்டில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே வருண், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஏய் உன் கார்டில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 500டா. என் கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 500 ரூபாயிலே பெட்ரோல் போட்டுக்கலாமா? நம்ம நாளை இயக்குனர் சீசன் 6ல் இந்த இயக்குனர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு அறிவித்த உடனே நிறைய படங்கள் வந்திருந்தது. அதில் செலக்ட் ஆன படத்தில் இந்த படமும் ஒரு படம். இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. இந்த கண்டஸ்டன்ட் இந்த ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாம் விஜய் ஒரு விபத்துனால இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இந்த படம் இயக்கின அந்த இயக்குனர் நம்ம கூட இல்லை. பட் அவரோட பேஷன்னால இயக்குனரோட மேடையில் ஏறணும் அப்படிங்கிறது தொடர்ந்து முயற்சிட்டு வந்துட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரோட டீம் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. ஐ திங்க் they'll feel proud. அதற்காக தான் இந்த ஸ்க்ரீனிங் இந்த தருணத்தில் நடத்தப்பட்டது. ஸோ அம்மா அப்பா அண்ட் டீம் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஸோ முதல்ல இங்கே வரும்போதே வந்து ஒரு டீமை உருவாக்குறாங்க நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த மொமெண்ட்டுக்காக உங்கள் சன் காத்துட்டு இருந்தார். அண்ட் அந்த படத்தை நிச்சயமாக என்ன ஆனாலும் இங்கே ஸ்க்ரீன் பண்ணணும், பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஸோ டாம் விஜய் அண்ட் அவரோட பேஷன் ஃபார் சினிமா, அதை பற்றி. விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்ச உடனே நான் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. பட் அதுக்காக முயற்சி பண்ணி தான் இது வரைக்கும் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்தீங்க, ஜட்ஜஸ் பார்த்துருக்காங்க. யார் பார்க்கணும்னு அவர் நினைச்சாரோ பார்த்துட்டாங்க. அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த படம் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு கமெண்ட்ஸ்க்கு முன்னாடியே சிரிப்பு சத்தம் நிறைய கேட்டுச்சு. ஸோ என்ன சொல்லணும்? லைஃப்பில் அவனுடைய ஆசை தான் டைரக்டர் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. பட் அது இந்த மூலிமா அவன் பேஸ் இதுலேயே அவன் வந்து இது மாதிரி ஆகிருப்பான் சூழ்நிலை. ஓகே, நான் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கணும் ஆக்சுவலி. சார் இந்த படம் பற்றி சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா ஐ திங்க் they'll feel a bit all right. Firstly, என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். ஐம் ஷுவர் அவர் ஒரு நல்ல டைரக்டராக ஈ வுட் ஹவ் டெஃபினெட்லி கம். பிகாஸ் இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஈ நோஸ் ஹிஸ் சினிமா. அது கரெக்டாக ஷார்ட் ஃபிலிம்க்கு சூஸ் பண்ண சப்ஜெக்டும். அண்ட்
It's a pity that he is not here because he would have gone places. He would have achieved something. I'm really sorry to hear that. வெற்றிமாறன் சார். இந்த படம் வந்து இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருந்தாருன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எபிசோடுடைய பெஸ்ட்டு ஃபில்மாக இதை செலக்ட் பண்ணியிருந்திருக்கோம். காரணம் வந்து முக்கியமாக வந்து குறிப்பாக வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபில்முக்கான கதை தேர்வு. ஈஸ் அன் என்டர்டெய்னர். அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், வீட்டில் கேட்டாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸ் அ தரோ என்டர்டெய்னர். ஹி வாண்ட்ஸ் டு என்டர்டெயின். ஸோ கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளோ அல்லது ரொம்ப ஃபன் ஃபில்டு பர்சன், எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஈஸ் அன் என்டர்டெய்னர் அண்ட் ஹி ஹஸ் என்டர்டெயின்ட் அஸ். உண்மையிலேயே வந்து இந்த 7 minutes நான் வந்து சத்தமாக சிரிப்பேன். நான் நிறைய சிரித்தேன். இட் வாஸ் அ வெரி வெரி என்டர்டெய்னிங் 7 minutes. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அண்ட் பர்ஃபார்ம் பண்ண வச்ச விதமும் நல்லா இருந்தது. அவருடைய இழப்பு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். மை கண்டோலன்சஸ். ரஞ்சித் சார். உங்களோட வலி எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. உண்மையிலேயே பயங்கர வேதனையான ஒரு சமயம் தான் இது. ஃபுல்லாக எடுத்ததை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அவனால் பார்க்க முடியல, அவன் இந்த ஸ்டேஜில் இல்லை அப்படின்றது. உண்மையிலேயே நல்லா படம் எடுக்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு. டெஃபினட்டாக நல்ல ஃபிலிம் மேக்கராக வந்திருப்பார். வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக அவரால் படம் எடுத்துருக்க முடியும். அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சொல்லிச்சு. ஆக்சுவலி இந்த படத்தை அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக எடுத்திருந்தார். குறைந்தபட்ச கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன தேவை அப்படின்றது, அதை எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. டெஃபினட்டாக நல்ல ஃபிலிம் மேக்கராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு. அவர் இல்லாதது உங்களைப் போலவே எனக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை இந்த இடத்துல கொடுக்குது. இந்த மொமெண்ட்டில் வி மிஸ் டாம் விஜய். பட் இன்னைக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெற்றிமாறன் சார் சொன்னாங்க. டாம் விஜய் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? அவன் இல்லாதது இப்போ கூட யாராலையும் எங்களால் நினச்சி பார்க்கவே முடியல. கண்டிப்பாக அவனுக்கு பதில் நாங்கள் 2 பேர் இந்த ஃபீல்டில் வருவோம். என் படம் எல்லாமே, எங்கள் படம் எல்லாமே அவனை பற்றி அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறானோ அது அவனை இன்ஸ்பிரேஷனாக வச்சே தான் நான் இனிமேல் எல்லா படமும் பண்ணுவேன். சாரிடா, லவ் யூ டாம், ஐ மிஸ் யூடா. அவனுக்கு இது தெரியுமானே தெரில. இந்த சீசனில் செலக்ட் ஆனது அவனுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல. அந்த ஃபோன் வரும்போது அங்கே மார்ச்சரியில் இருந்தாப்புல. வெரி சாரி சார். சொன்ன மாதிரி ஒரு சிறு ஆறுதல் தான் எங்களால் கொடுக்க முடியும் இந்த தருணத்தில். அண்ட் அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த படைப்பாளிக்காக.